Hi students, in the video exercise 7.2 fourth sum தான் பார்க்க போறோம். A conical container is fully filled with petrol. ஒரு conical shapeல ஒரு container இருக்கு. அது ஃபுல்லா என்ன fill பண்ணி வச்சிருக்காங்க? Petrol fill பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேயா? The radius is 10 meter and height is 15 meter. Radius வந்து 10 meter. அதாவது இங்க இருந்து இங்க வரைக்கும் என்னது 10 meter. அதோட height எவ்வளவு சொல்றாங்க? 15 meter. ஓகேயா? So height வந்து 15 meter. If the container can release the petrol through its bottom at the rate of 25 cubic meter per minute. அதாவது இதோட பாட்டம்ல இருந்து என்ன பண்றாங்க, இந்த பெட்ரோலை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது எந்த ரேட்டு ரிலீஸ் ஆகுது? 25 மீட்டர் கியூப் பெர் மினிட். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 25 மீட்டர் கியூப் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் ஹவு மெனி மினிட்ஸ் த கண்டெய்னர் வில் பி எம்டிட். ஸோ இந்த மாதிரி 25 மீட்டர் கியூப் பர் ஒரு நிமிஷத்துக்கு 25 மீட்டர் கியூப் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தால் எத்தனை நிமிஷத்தில் அது வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி எம்டி ஆகிடும் இந்த கண்டெய்னரே அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. ஓகே, ரவுண்ட் ஆஃப் யுவர் ஆன்சர் டு தி நியரஸ்ட் மினிட். இப்போ நம்மளுக்கு இந்த கண்டெய்னருக்குள்ளே எவ்வளோ வால்யூம் ஆஃப் பெட்ரோல் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அது எப்போ காலி ஆகும் நம்மளால சொல்ல முடியும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இந்த கண்டெய்னரோட இந்த கோன் ஷேப்போட வால்யூம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். To find in how many minutes that container will get empty. Okay, so இதான் find solution. என்ன பாருங்க, அதுக்கு solution நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம், இதில் எவ்வளோ வால்யூம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் என்ன ஷேப்பில் இருக்குது, வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சரியா, இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா, நம்ம 1/3 அப்படியே போட்டாச்சு, பைக்கு பதிலாக 22/7 போட்டாச்சு, ஆருக்கு பதிலாக என்ன வரும் 10 × 10, அதாவது 10 ஸ்கொயர்னு வரும், அதை 10 × 10 எழுதியிருக்கேன், இன்ட்டு ஹெச்ன்றது என்னது 15. சரியா, இப்போ நம்ம 3 டேபிளை கேன்சல் பண்ண முடியுமா 15? ஸோ 3 டேபிளை கேன்சல் பண்ணால் வரும் 3 1s are 3 5s are. ஓகே, இப்போ 7 வச்சு எந்த நம்பரும் கேன்சல் பண்ண முடியலன்றதுனால என்ன வரும், நம்மளுக்கு டெசிமலில் தான் ஒரு ஆன்சர். ஸோ அதனால் டெசிமலில் வர வேணான்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இப்போது ரிமைனிங் இருக்க நம்பர்ஸை மட்டும் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 5 × 10 50, 50 × 10 வரும் 500, அதை அப்படியே வச்சுக்கலாம். இது 22/7 போட்டுக்கோங்கள, அதை பையை அப்படியே பையனே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகிடும் 500 பை மீட்டர் கியூப். மீட்டர் கியூப் ஏன் வருது, வால்யூம் ஆஃப் கோன் வந்து மீட்டர் கியூப்னு சொல்லுவாங்க, கியூப்பில் தான் எழுதணும் எப்பயுமே, அதனால் இது மீட்டர் கியூப்னு வந்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம எப்போ அது எம்டி ஆகும்னு கண்டுபிடிக்கணுமா. அப்போது ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ மீட்டர் கியூப் வந்து ரிலீஸ் ஆகுது, 25 மீட்டர் கியூப் வந்து ஒரு மினிட்ல ரிலீஸ் ஆகுது. ஓகே, அப்போ பாருங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ டைம் டேக்கன் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் எவ்வளோ 500 பை டிவைடட் பை எவ்வளோ ரிலீஸ் ஆகுது பெர் மினிட்டுக்கு 25 மீட்டர் கியூப் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. சரியா, 25 மீட்டர் கியூப் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் என்ன பண்ணுறேன், அது 25ஆல் டோட்டல் வால்யூமை டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது 25 1s are 25, 15ன்ற நம்பரை மட்டும் பாருங்கள். இப்போ 50 எத்தனை டைம்ஸ் வரும் 25 டேபிளில் 2 டைம்ஸ். ஓகே, ஸோ 0 இருக்குது, 0 சேர்த்துக்கலாம். அப்போ மொத்தமாக 20 பைன்னு வந்திருக்கா, இங்கே என்ன வந்திருக்கு 20 பை. பையோட வேல்யூ நமக்கு தெரியும்ல, சப்ஸ்டிட் பண்ணலாமா, 20 × 22/7. அப்போ ஆன்சர் என்ன வரும், இரண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 440/7. அப்போ டிவிஷன் போடுங்க, 447, 7 6 are 42வா, ரிமைண்டர் இருக்குது 2, கீழே 0 இறக்கிக்கலாம், 20 வந்துருச்சு. அப்போது 2s are 14, கீழே 6 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். 6 வந்து சின்ன நம்பர் 7ஓட, அது 0 சேர்த்தா 8s are 56, ரிமைண்டர் வந்து 4. ஓகே, அப்போ என்ன வருது 62.8ன்னு வருது. அது என்ன பண்ண, நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணலாமா. அவங்க கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, ரவுண்ட் ஆஃப் த வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரவுண்ட் ஆஃப் யுவர் ஆன்சர் டு தி நியரஸ்ட் மினிட். நியரஸ்ட் மினிட் கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறது வந்து 62.8 மினிட்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகிடும், 63 மினிட்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக என்ன வந்துடலாம் 63 மினிட்ஸ். அப்போ டைம் டேக்கன் எவ்வளோ, டைம் டேக்கன் டு எம்டி த கண்டெய்னர் இஸ் அப்ராக்சிமேட்லி 63 மினிட்ஸ். சரியா, இதுதான் ஃபைனல் ஆன்சர்.